வெல்கம் டு ஹெச்எஸ்கே விருந்து சேனல். நம்ம சேனலை முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். கூடவே நம்ம போடக்கூடிய வீடியோ அப்டேட்ஸ் உடனே வேணும்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னா, பூரிக்கு ஒரு மசாலா தான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம முதல்ல பேன் ஆன் பண்ணி அதில் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. இப்போ இதுல நான் கடுகு, கடலைப்பருப்பு, ஜீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு தாளிக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா எல்லாம் தாளிச்சாச்சு. இப்போ இதுல நான் வெங்காயம் சேர்த்துக்க போறேன். 2 முழு வெங்காயத்தை நீளமா அரிஞ்சு வச்சிருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கிக்க போறேன். இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வதங்குற வரைக்கும் நல்லாவே வதக்கி விடுங்க. இப்போ இந்த வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இதுல நான் என்னென்ன சேர்க்க போறேன்னா 3 பச்சை மிளகாய், 1 தக்காளி, இதையும் நல்லா சேர்த்து கிளறி விடுங்க. இப்போ தக்காளி நல்லாவே வதங்கிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நான் மஞ்சத்தூளும் உப்பும் சேர்த்து இதை நல்லா கிளறி விட போறேன். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இதுல நான் என்ன சேர்க்க போறேன்னா 3 பச்சை மிளகாய், அப்புறம் 1 துண்டு இஞ்சி எடுத்து நல்லா நசுக்கி வச்சிருக்கேன் குட்டி குட்டி பீஸஸா. அதையும் இதுல சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுல நான் 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி இது எல்லாத்தையும் நல்லா கொதிக்க விட போறேன். இப்போ பாத்தீங்கன்னா நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜ்ல நான் இதுல 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு எடுத்து தண்ணியில கரைச்சு, எந்த கட்டியும் இல்லாம நல்லா கடலை மாவை கரைச்சு இதுல நான் சேர்க்க போறேன். இதுல நான் இந்த கடலை மாவை ஊத்தி நல்லா கிளறி விடுங்க. ஸ்லோல வச்சே கிளறுங்க. கடலை மாவு ஊத்தினோடனே என்ன ஆயிடும்னா திக்காக ஆரம்பிச்சிடும். இப்போதான் நம்ம தண்ணியே சேர்க்க போறோம். பாத்தீங்கன்னா நல்லா திக்காயிட்டு இருக்கா. இப்போ நான் இதுல 1 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊத்த போறேன். இப்போ இதுல தண்ணி ஊத்தி நீங்க கிளறினீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டான நமக்கு அந்த மசாலா இது வந்துடும். இப்ப பாத்தீங்கன்னா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை அப்படியே ஸ்லோ பண்ணிட்டு இதுல கொஞ்சமா பெருங்காயத்தூள் நான் சேர்த்துக்க போறேன். ரொம்ப நேரம்லாம் இதை கொதிக்க விடவே வேண்டாம். கொதிக்க விட்டா கடலை மாவு தான் திக்காகி உங்களோட மசாலா இன்னுமே திக்காகும். அதனால கொதிக்க ரொம்ப நேரம் விட வேணாம். ஜஸ்ட் கிளறி விட்டாலே ஒரு 5 நிமிஷம் இது போதும். இப்போ பாத்தீங்கன்னா மசாலா நம்ம போட்ட எல்லாமே சேர்ந்து நல்லாவே கிளறி ரெடியா இருக்கு. இப்போ இந்த இதுல நம்ம ஒரு பூரியோட இதை நம்ம சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னா இது ரொம்பவுமே டேஸ்டா இருக்கும். அண்ட் ரொம்ப ஈஸியாவும் சிம்பிளாவும் ரொம்ப குயிக்கான நேரத்துல செய்யக்கூடிய ஒரு பூரிக்கான மசாலா இது. கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளோட பூரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. இத சூடான ஒரு பூரியோட சாப்பிட்டு பாருங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.